ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டவோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு கேஸ் ஸ்டவோட ப்ரைஸ் எவ்வளோ வந்துச்சு, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இதை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிடலாம். சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி வாங்கியிருக்க கேஸ் ஸ்டவோட பிராண்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் செஃப். இப்போ இதை வந்துட்டு அன்பாக்சிங் பண்ணி உள்ளே எந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஒரு கேஸ் ஸ்டவ்வை நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஒரு டீசெண்டான பேக்கிங்கில் இந்த பாக்ஸை நமக்கு வந்து டெலிவர் பண்ணியிருந்தாங்க. டேப்பை கட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட இந்த க்ரீன் செஃப்போட 2 பர்னர் கேஸ் ஸ்டவ் வந்து இருக்குது. வெயிட் பார்த்திங்கன்னா ஓகேவாக இருக்குது. நான் வந்து ரொம்ப வந்துட்டு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். இது வந்துட்டு ஓகேவான ஒரு வெயிட்டில் இருக்குங்க. இந்த கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா கிளாஸ் டாப் இருக்க மாதிரியான வேரியண்ட். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே நிறைய இடத்துல டென்ட்டு, அழுக்கு, இதை ஏற்கனவே யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிட்டர்ன் போட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்களும் இப்போ ஆன்லைனில் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் இந்த மாதிரி வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. சுற்றிலும் எங்கெல்லாம் வந்துட்டு அழுக்கு, கரை, வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்துருங்க. நாம் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்கேஸ் ரிட்டர்னில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அப்போ வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, அதை பற்றி கடைசியாக பேசலாம். இப்போ இந்த பாக்ஸில் வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 நாப் ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் 4 லெக்கு வந்து இருக்குங்க. ஸோ ஒரு வாரண்டி கார்டு மாதிரி ஒரு சின்ன பேப்பர் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் அவ்வளோதான். இப்போ இந்த கேஸ் ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து 2 பர்னர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பர்னர் பார்த்தீங்கன்னா பிரேஸ் பர்னர் மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து வெறும் கோட்டட் தான். ரொம்பவே சீப்பான ஒரு பர்னர் தான் இதில் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஓப்பன் பண்ணும்போதே யாரோ யூஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அது வந்துட்டு இப்போ யூசர் யாராவது மாற்றி கொடுத்துட்டாங்களா, இல்லை இந்த ஒரு மாடலில் வந்துட்டு கம்பெனிலேருந்தே செல்லர் மாற்றி கொடுத்துக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. இந்த பர்னர் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 வந்துட்டு மோசமாக இருந்துச்சு. நம்ம ஒரு 3 தடவை யூஸ் பண்ணால் கூட இது வந்துட்டு ஃபுல்லாக கருப்பாக மாறிடும். இது வந்து பிரேஸ் கிடையாது, ரொம்பவே வந்துட்டு ரொம்ப ஒரு மட்டமான ஒரு சீப் குவாலிட்டி பர்னர் தாங்க. இதை வாங்குறதுக்கு முன்னாடி நான் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்க நிறைய யூசர் ரிவ்யூஸை படித்து பார்த்தேன். அவங்க போட்டிருந்த பர்னரும் இதுவும் ஒரே மாதிரி கிடையாது. இந்த பர்னரை யாரும் மாற்றி கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதை சைடில் வச்சிடலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா அதில் வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. ஆனால் அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரைகளும் இருந்துச்சு. இதனால நல்லாவே தெரியுது இது யாரோ வாங்கிட்டு ரிட்டர்ன் போட்டிருக்காங்க, ஏதோ ஒரு ரீசனால ரிட்டர்ன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சுங்க. ஸோ இதே மாடலில் பார்த்தீங்கன்னா நான் டிமார்ட்லேயும் பார்த்துட்டு வந்திருந்தேன். அதில் வந்துட்டு ப்ரைஸ் வந்து 1600 போட்டிருந்தாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் நான் வாங்கும்போது இந்த ஒரு கேஸ் ஸ்டவ்வை 1100 வாங்கியிருந்தேன். ஃபைனலாக இதை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி பேசலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பால் வந்து சிந்துச்சுன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ரிங் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஃபுல்லாக அட்டாச்சாக தான் இருந்துச்சு. நம்ம செப்பரேட்டாக எடுத்து இதில் க்ளீன் பண்ணிக்க முடியாது. இந்த மாடலில் அந்த மாதிரி தாங்க இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ரேம் இருக்குல்ல, இந்த ஃப்ரேமில் ஏதாவது ஒரு ஸ்க்ராட்சோ இல்லை வந்துட்டு உடஞ்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் பார்த்துட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அந்த கிளாஸ் டாப்பை இந்த இடத்துலலாம் வந்து ஒரு கம் மாதிரி வச்சு ஒட்டி இந்த ஒரு ஃப்ரேமோடு அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஓகேவாக தாங்க இருக்குது, பெரிய அளவுக்கு குறை சொல்கிற மாதிரி இல்லை. இப்போ நம்ம இதே ரேஞ்சில் இருக்க ஸ்டீலில் இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டவ்லாம் வாங்கியிருந்தோன்னா அதோட பாடியே ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். ஆனால் இது வந்து கம்பேரிட்டிவ்லி நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பாத்திரம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும்ல, அது வந்து பின்னாடி கட்டி வச்சுருந்தாங்க. அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஆன்லைனில் வாங்கும்போது இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, செல்லரோ இல்லை கஸ்டமரோ அந்த ப்ராடக்ட்டில் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணி அதில் வரக்கூடிய பார்ட்ஸை வந்து மாற்றிடுறாங்க. அதனால பார்த்திங்கன்னா அந்த ஹோல் ப்ராடக்ட்டே ஒரு சீப்பான ப்ராடக்ட் மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆகிடுது. எனக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகிருக்கு. டிமார்ட்டில் பார்க்கும்போது இந்த மாடல் வந்து ரொம்பவே நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ரிசீவ் பண்ண பிறகு ரொம்பவே சீப்பான ஒரு ப்ராடக்ட் மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் அந்த பர்னர். அதுக்கப்புறம் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அழுக்கு, டென்ட்டு அந்த மாதிரி இருந்தது தாங்க. ஸோ இப்போ இந்த பாத்திரம் வைக்கிற அந்த ஸ்டாண்டை வந்து மேலே வச்சுட்டோம். வச்ச பிறகு பார்த்திங்கன்னா ஓவரால் நம்மளோட கேஸ் ஸ்டவோட லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பெரிய ட்ராபேக்கே இந்த ஒரு பர்னர் தான். லெஃப்ட் சைட் பர்னர் கொஞ்சம் பெருசாகவும் ரைட் சைட் பர்னர் வந்து கொஞ்சம் சின்னதாகவும் இருந்துச்சு. எல்லா மாடல்லையும் இந்த மாதிரி தாங்க இருக்கும்.
இந்த பர்னரோட குவாலிட்டி தான் ரொம்ப ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. அதுதான் இதில் மிகப்பெரிய ட்ராபேக்காக எனக்கு தெரிஞ்சுச்சு. ஃப்ளிப்கார்ட்டோட அந்த சைட் பேஜ்லேயும் சரி, வெப்சைட்லேயும் சரி, பர்னர்ஸ் வந்து பிரேஸ் பர்னர்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. பட் வந்து அந்த மாதிரி கிடையாது. இது வந்து வெறும் கோட்டட் தான். ரொம்ப சீப்பான ஒரு இரும்பில் செஞ்ச பர்னர் மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து செல்லர் மாற்றிட்டாங்களா, இல்லை வந்து கஸ்டமர் யாராவது வாங்கி மாற்றி ரிட்டர்ன் போட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் வந்து யாரோ வந்து இதில் ஃபால்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு இந்த மாதிரி தான் ரிசீவ் ஆச்சு. சேம் மாடல் டிமார்ட்டில் பார்த்தப்போ பர்னர் வந்து அதில் நல்லா தான் இருந்துச்சு. இதில் வந்து பர்னரில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஃப்ராட் பண்ணியிருக்காங்கங்க. ஸோ இப்போ மீதி என்னென்னலாம் இருக்குது அதை ஃபிட் பண்ணி பார்த்துடலாம். இங்கே வந்து 2 நாப் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று சொல்லிட்டு அதை ஈஸியாக நம்மளே ஃபிட் பண்ணிடலாம். சுவிட்சோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஒன்றும் வந்துட்டு ரொம்ப மோசமாலாம் இல்லை. ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு. இதில் வந்து எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை, ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 4 கார்னருக்கும் வந்துட்டு லெக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் 4 பக்கம் போட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சரி வாங்க அதை ஃபிட் பண்ணி பார்த்துட்டு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை ஃபிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பர்னரையும் இந்த பாத்திரம் வைக்கிற அந்த ஒரு ஸ்டாண்டையும் எடுத்து கீழே வச்சிடலாம். வச்சுட்டு பின்னாடி திருப்பிட்டு எல்லா பக்கமும் ஸ்க்ரூ மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதில் வந்துட்டு ஒரு நட்டு ஒரு ஸ்க்ரூ டைப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த நட்டை கழட்டிட்டு சிம்பிளாக இந்த ஒரு ஃப்ரேமுக்கு பின்னாடி வச்சு நம்ம அந்த நட்டை பிடிச்சிட்டு இந்த ஸ்க்ரூ வந்து போட்டுட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக சுத்த டைட் ஆயிருங்க. இதுக்குன்னு ஸ்பெஷலாக எந்த ஒரு டூல்ஸும் தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக நம்மளாகவே மாட்டிடலாம். ஸோ 4 பக்கமும் அந்த ஸ்க்ரூ போட்டு நான் டைட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அதோட லுக் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆன்லைனில் அன்பாக்சிங் வீடியோவில் பார்த்தோன்னா நம்ம வாங்கும்போதே ஃபுல்லாக வந்துட்டு பிளாஸ்டிக் கவரால் கவர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நமக்கு ரிசீவ் ஆனதில் அந்த மாதிரி எந்த ஒரு கவருமே இல்லை. ஏற்கனவே அந்த கவரை வந்து பிரித்து அந்த கவர் இல்லாமல் சென்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூ எல்லாம் டைட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இதோட பர்னர் வச்சுட்டு மேலே அந்த பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்ட் எல்லாமே வச்சிடலாம். வச்சுட்டு இதோட லுக் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போது ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேஸ் ஸ்டவ் வந்துட்டு இந்த ஒரு லுக்கில் தான் இருக்கும். இந்த இடத்துல ஒயிட் கலரில் க்ரீன் செஃப் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. சில மாடல் இதுலேயே 2 பர்னர் இருக்கிறதுல க்ரீன் கலரில் எழுதியிருப்பாங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒயிட் கலர் வந்த எல்லா மாடலுமே கம்ப்ளைண்ட் சொல்லி நிறைய ரிவ்யூ பார்த்துருந்தேன். க்ரீன் கலர் க்ரீன் செஃப் அப்படின்னு எழுதியிருக்கிறது வந்துட்டு அவ்வளோவா கம்ப்ளைண்ட் இல்லாமல் ஆன்லைனில் வாங்கும்போது இருக்குங்க. இந்த இடத்துல கேஸை ஃபிட் பண்ணுற அவுட்லைன் வருது. இது வந்துட்டு ரைட் சைடு இருக்குது. அடுத்ததாக இந்த சுவிட்சஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். சிம்பிளாக ஓகேவான ஒரு குவாலிட்டியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் வைக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டாண்டு அதோட குவாலிட்டி நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இதில் இருக்கக்கூடிய பெரிய ட்ராபேக்னால் அது வந்துட்டு இந்த பர்னர் தான். அதை தவிர மற்ற எல்லாமே எனக்கு ஓகேவா சூப்பராக இருக்குங்க. ஓவராலாக இந்த ஒரு கேஸ் ஸ்டவ்வை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைனில் ஆஃபர் டைமில் ஒரு 1050 ரூபா, 1100 ரூபா, 1000 ரூபா ரேஞ்சுக்கெலாம் இருக்கும். அப்படி வரும்போது வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்துட்டு நீங்கள் பார்க்கும்போது பர்னர் வந்து சரியில்லை, ரொம்பவே வந்துட்டு மோசமாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா ஆன்லைனில் ரிட்டர்ன் போட்டுடலாம். ஸோ அப்படி வந்து ரிட்டர்ன் போட்டுருங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்னர் தான் தர்ற மாதிரி ரிவ்யூஸ்லேயும் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து டிமார்ட்டில் பார்க்கும்போதும் நல்ல பர்னர் தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு ரிசீவ் ஆனது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்கான பர்னர் கொடுத்த மாதிரியான ரொம்ப சீப்பான பர்னராக இருந்துச்சு. ஸோ அதனால் இது ஃபைனலாக வந்து நான் ரிட்டர்ன் தான் போட போகிறேன். பட் வந்து ஒரு 1000 ரூபா ரேஞ்சில், 1100 ரூபா ரேஞ்சில் ஒரு நல்ல கேஸ் ஸ்டவ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்துட்டு பட்ஜெட்டில் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ராடக்ட் வந்து நல்லபடியாக ரிசீவ் ஆச்சு அப்படின்னா இந்த ஒரு கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா 1100 ரூபாய்க்கு ரொம்பவே ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தாங்க. கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கேஸ் ஸ்டாப்பாக இல்லை வந்துட்டு ஸ்டீலில் மொத்தமாக வாங்கணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். கேஸ் ஸ்டாப்பில் வாங்கணும் அப்படின்னா இந்த ஒரு கேஸ் ஸ்டவ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதோட ப்ரைஸ் 1300 ரூபா இருக்குது. நான் வாங்கும்போது 1054 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.